Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஆரி கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்டோட ஒர்க் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்களோட நேம் பாண்டி செல்வி. நம்ம லாஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்டோட ஒர்க் போட்டிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ நீங்க பார்க்குறது ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்டிட்ச் என்னன்னா எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச். பாருங்க எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச்னா நம்ம லோடிங் கொடுத்து ஸ்டிட்ச் பண்றது தான். மேலே சின்னதாக ஒரு டிசைன் போட்டுட்டு கீழே ஒரு கேர்ள் இருக்கிற மாதிரி ஸ்டிச் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச்சுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன் நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி எந்த இடத்துல அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்ற அந்த ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது காயின் ஒர்க்கு. காயின் ஒர்க்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் காயினும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன்ஸ் ட்ரை பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இவங்க ஒரு 5 டைப்ஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. காயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேட்டர்ன் ஸ்டிச்சு. பேட்டர்ன் ஸ்டிச்சுமே 2 டைப்ஸில் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்குறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அது எம்போஸ்டு மேட் ஃபில்லிங். இது நார்மலாக பண்ணுறது ஸ்டிச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சும் நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே அது ஈஸியாக உங்களால் ஒரு டிசைனில் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறது ஃப்ளவர் ஃபில் பண்ணுறது. ஃப்ளவர் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறது, கர்தானா வச்சு ஃபில் பண்ணுறது, அப்புறமா த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுறது, எல்லா மெத்தடுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது த்ரெட் ஃபில்லிங். த்ரெட் ஃபில்லிங்கில் ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அது சைடில் 4 லீஃப் போட்டிருக்காங்க. தனியாக ஃப்ளவரும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர் ஃபில்லிங்லேயே எம்போஸ்டு ஃபில்லிங்கும் இருக்குது, நார்மலாக ஃபில் பண்ணுறதும் இருக்குது. எல்லாமே நம்ம கிளாஸில் சொல்லி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ஃப்ரெஞ்ச் நாட். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் புட்டாஸ் போடுறதுக்கு, இல்லை கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்குது சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும், பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியணும், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நட் ட்ரை பண்ணலாம். இவங்க மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் நட் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது மேஜிக் ஸ்டிச்சு. மேஜிக் ஸ்டிச்சுமே நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ பார்க்குறது நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நட் அவுட்லைனாகவும் உள்ளே லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துருக்காங்க சென்டரில். மற்றபடி எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு ரிங் நாட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்களோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கும் இந்த மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரிங் நாட்டில் டபுள் ரிங் நாட் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிளாக இருக்கும். இது டபுள் ரிங் நாட். டபுள் ரிங் நாட் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட நல்லா க்ளோஸாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபில்லிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பீட் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பீட்ஸ் ஃபில்லிங்கில் ஃப்ளவரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சின்னதாக ஒரு ஃப்ளவர் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதை வச்சு இவங்க பெருசாக ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணி பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஒரு சைடு இருக்குது. அது எல்லாமே ஃபில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்பவே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃப்ளவரு. இப்போ பார்க்குறது ஹனிகம் ஸ்டிச்சு. ஹனிகம் ஸ்டிச்சில் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கட் ஒர்க் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸில் நம்ம நெக்லைன், ஸ்லீவ்ஸில் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். குர்த்திஸில் கூட நீங்கள் வேணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணிவிட்டு நெட் கிளாத் யூஸ் பண்ணி அவுட்டரில் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு கிளாத் எதுவும் வேண்டானா கூட நீங்கள் இந்த மாதிரி கட் ஒர்க்கில் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஃபஸ்ட்டு பார்த்தது ஹனிகாம் கட் ஒர்க் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கு அவுட்லைன் குடுத்து, அப்புறமா வந்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஒரு ஹெவி ப்ளவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட, ஒரு சில இடத்துல கட் ஒர்க் அதுக்கப்புறமா டிசைன்ஸ் வந்து கிராண்டா பண்ணுவாங்க. அந்த மாரி இடத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதனால எல்லா ஸ்டிச்சுமே வந்து நல்லா இந்த மாரி கொஞ்சம் பெரிய டிசைனா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கட் ஒர்க்லேயே வந்து நம்ம நெக்ல வந்து எப்படி நெட் கிளாத் ஸ்டிச் பண்ணணும் அந்த மாரி சொல்லிட்டு கிளாத் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்போம். சேம் மெத்தடில் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பேக் நெக்கில் ஸ்லீவ்லலாம் வந்து நம்ம ஒரு கட் ஒர்க் மெத்தடில் வந்து இருக்கிற கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம சொல்லி கொடுத்துப்போம். அதில் வந்து சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு புட்டாஸ் கொடுத்து ரொம்பவே அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கட் ஒர்க் தான். கட் ஒர்க்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க் மாதிரியும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து அழகா நோட் பண்ணி, ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் தனித்தனியா டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க எல்லா ஸ்டிச்சும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சையும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிசைன் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதிகமாக நம்மளோட ஒர்க்க வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து அழகா பண்ண முடியும். அதனால நீங்களுமே வந்து எல்லா ஸ்டிச்சும் இந்த மாரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ பார்க்குறது பேசிக் கட் ஒர்க். பேசிக்கா வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிக் கொடுத்துருப்போம். இந்த கட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அந்த ஸ்டிச் தான் இது. இப்போ பார்க்குறது ஸ்டார் கட் ஒர்க். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதோட ஷேப் வந்து அந்த கிளாத் இருக்குது பாருங்க. அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெருசா போட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டார்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஸ்டிச் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில டவுட்ஸ் இருந்தாலும், ஆரி கிளாஸில டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. நீங்க நம்ம ஆரி கிளாஸில ஜாயின் பண்ணணும்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அதில எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்றேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.